Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஜா சீட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அதை நம்ம சோக் பண்ணி வச்சுக்க போகிறோம். 10 minutes இது வந்து நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா போதும். நல்லா அது ஊறி நல்லா பல்ஜாகி வந்துடும். சியா சீடு சப்ஜா சீடு ரெண்டுமே வேறு வேறு. நீங்கள் வந்து சப்ஜா சீடு யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லது. இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தர்றது. நீங்கள் சம்மர் டைமில் இதை வந்து நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் நார்மலாக 1 லிட்டர் வாட்டரில் கூட நீங்கள் அந்த சப்ஜா சீடை வந்து சோக் பண்ணிவிட்டு அதை நம்ம குடிக்கலாம். நல்ல குளிர்ச்சி தரும். இந்த சர்பத்துக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ லெமன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லெமனை வந்து ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சர்பத்தில் அப்படியே சேர்த்துக்க போகிறோம். ஜூஸும் சேர்ப்போம், ப்ளஸ் இதோடு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு, நல்ல அந்த புளிப்பு சுவை வந்து நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இதில் இந்த குலுக்கி சர்பத் ரெடி பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரில் இந்த லெமன் பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. இனிஷியலாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் ஊற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா வந்து கீரி வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இதோட விதையெல்லாம் வந்து நமக்கு அது ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்காக நம்ம கீரி வந்து 2ஆக பிரிச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 கப் அளவுக்கு தான் நம்ம ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சுகர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இப்போ ஊற வச்ச அந்த சப்ஜா சீட்ஸ் அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணணும். நீங்கள் நல்ல ஒரு ஷேக்கர்லேயோ இல்லை எந்த இதில் வந்து அதை நல்லா குலுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த இதில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த இதில் வந்து பண்ணிங்கன்னா நல்லா அதை ஷேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நான் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா குலுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விதை, இந்த சில்லியோட சீட்ஸு எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்திருக்கும். இது வந்து புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லாமே இருக்கும். குளிர்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சம்மர் டைமில் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் அப்படியே வந்து குடிக்கலாம். உங்களுக்கு சில்லாக குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு 2 இல்லை 3 போட்டுட்டு கொஞ்சம் சில்லாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளால் இதை ரெடி பண்ணிக்க முடியும். ஒரு 10 minutesல சூப்பரான குலுக்கி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.